யோபு 42வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தன்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. தன்னுடைய நண்பர்கள் தன்னை குற்றப்படுத்துறாங்க. இதன் மத்தியில தனக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இதன் மத்தியில தேவ மனிதனாகிய யோபு தைரியமா சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தைரியமா யோபு சொல்றாரு. யோபுடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலை மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா, நம்மலாம் உயிரோடு இருப்போமான்னே நமக்கு தெரியாது. ஆனா இதன் மத்தியிலயும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைய யோபு ஆண்டவர் மேல வச்சிருந்தாரு. நம்ம வாழ்க்கையில கூட கொஞ்சம் விசுவாசம் தடம் புரள்றது மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அப்படியே நம்ம சோர்ந்து போய் ஆண்டவரை பார்த்து கொஸ்டின் கேட்டுட்டு இருப்போம். ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், யோர்தான் மாதிரி பிரச்சனை வந்தாலும், கோலியாத் மாதிரி பிரச்சனை வந்தாலும், எதுவும் என்ன மேற்கொள்ளாது. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒண்ணும் என் வாழ்க்கையில தடைப்படாதுன்னு சொல்லிட்டு தைரியமா நிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தோற்று போக மாட்டாங்க. இந்த உலக வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் நமக்கு தாமதம் ஆகலாம். விசுவாசம் சோதிக்கப்படலாம். காரியங்கள் கைகூடி வராம இருக்கலாம். உங்க பிரச்சனை, போராட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த வசனத்த தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசத்துல நிக்கும்போது, இயேசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.